தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தருகிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே, கலைத்தோரை ஆற்றி ஆண்டவரே இளைப்பாறுதலை கொடுக்கும் தேவன் ஆண்டவரே, பாரப்பட்டு ஆண்டவரே அப்பாவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக கவலைகளினால் இழுப்புண்டு சிக்கப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும் தேவனே, நாங்கள் இந்த காலவேளையில உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்ன காரியங்களில ஆண்டவரே அப்பா பாரத்தோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுமந்து திரிகிறார்களோ ஆண்டவரே, ஆண்டவரே கலக்கத்தோடும் கவலையோடும் ஆண்டவரே நிம்மதியற்ற வாழ்க்கைக்குள்ளாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த இரட்சகரிடத்திலே ஓடி வர, விடுதலை கொடுக்கிற தேவனிடத்திலே ஓடி வர ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை தருகிற கர்த்தரிடத்துல வருகிற கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளை குறித்து இருக்கிற பாரங்கள் வெளியேறும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய படிப்பை குறித்து இருக்கிற பாரங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, வேலையை குறித்து இருக்கிற பாரங்கள், வியாபாரத்தை குறித்து இருக்கிற பாரங்கள் எல்லாம் வெளியேறும்படி ஆய்ச்சபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறபடினால் நன்றி அப்பா. இந்த புதிய கல்வி ஆண்டிலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே போவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.